உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோடை உழவின் பயன்கள், கோடை உழவு எதுவாக்க பண்ணுறோம் அதுக்காக தான் பார்க்க வந்திருக்குமே. கோடை உழவோட பயன்கள் அதை தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், கோடை உழவுனா என்ன. கோடைங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், ஏப்ரல், மே நமக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் சரி, கல்லூரி மாதம் லீவு நாட்கள் சொல்லுவாங்க. அந்த மாதங்கள் தான் இந்த கோடை காலங்கள் சொல்கிறாங்க. இந்த கோடை காலத்தில் பார்த்தா கடும் வெப்பமாக இருக்கும், எல்லாரும் தண்ணி பற்றாக்குறைக்கும், தண்ணி வந்து பெரும்பாலும் கிடைக்காது. அந்த மாதிரி நமக்கே தண்ணி கிடைக்கும், பயிருக்கு தண்ணி கொடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இயற்கை என்ன பண்ணுது, நமக்கு வரப்பிரசமாக ஒரு மழையை தருது. அது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கோடை மழை அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யும். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்கள்லையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பயிருக்கு வந்து தண்ணி தரணும், அந்த டைம்லையும் ஒரு பயிர் விளைய வச்சு மக்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த கோடை உழவு மக்கள் உழறாங்க. இந்த கோடை உழவு பார்த்தா மழை வந்து கம்மியாக தான் பெய்யும், ரொம்ப அதிகமாகலாம் பெய்யாது. மினிமம் போட்டால் 5-10 சென்டிமீட்டர் இல்லை 10-20 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மழை தான் பெய்யும். அந்த மழையை எப்படி வந்து இவங்க வந்து பயிருக்கு ஒரு தண்ணியாக மாற்றி உயிர் நீராக மாற்றி நமக்கு எப்படி தராங்க. ஸோ அது பேர் தான் கோடை நீர். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் வணக்கண்ணே. சரி, அவங்க பேருண்ணே? வேல்முருகன். என்ன ஊருண்ணே? முப்பிலைண்ணா. எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஒரு 25 வருஷமாக விவசாயம் பண்ணுறேன். சரி, என்னென்ன பயிரெலாம் போட்டுருவீங்க? ஆடி பிறந்தா வேர்க்கடலை போடுவோம், அதுக்கான உளுந்து, காராமணி, மக்காச்சோளம், இது போல பயிரெலாம் செய்வோம். சரிண்ணே, இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பின்னாடி என்ன வேலை நடந்துட்டுருங்க அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். இப்போ உழவு ஓட்டி இப்போ அடுத்த மழை, இப்போ மழை வந்து கோடை காலத்து மழை பெஞ்சுது. இந்த மழை பெஞ்சதுனால இப்போ அடுத்த மழை, இப்போ உழவு ஓட்டிட்டு அடுத்த மழைக்கு வந்து அப்படியே உழவு ஓட்டி வேர்க்கடலை போட்டுருக்கீங்க. வேர்க்கடலை நிலக்கடலை சொல்லிட்டு இருக்கீங்க. நிலக்கடலை. இப்போ இந்த எத்தனை ஏக்கர் ஏர் ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணே? இது வந்து 3 ஏக்கர் வரும். 3 ஏக்கருமே கடலாம் போட போகிறோம். ஆமாம், கடலை. சரி, அந்த கோடை மழைனா என்ன, அதை பற்றி தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கண்ணே. கோடை மழைன்றது இது வந்து ஒரு அதிசயமான, அதாவது வந்து ரொம்ப வெயில் இல்லாமல் இந்த மழை பெஞ்சதுனால மழை நல்லா ஒரு சந்தோஷமாக பயிர் எடுத்துக்கு உழவு ஓடுறதுக்கு மனுஷனுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப அதிகமான மழை பெய்யுமா, கம்மியான மழை தான் பெய்யுமா இந்த கோடையில்? இந்த பீரியடு வந்து கொஞ்சம் பரவாயில்ல, மழை நல்லா இருக்குது. போன வருஷம் கம்பேர் இந்த மழை இந்த வருஷம் அதிகம். சரிண்ணே, இப்போ இந்த நிலக்கடலை மட்டும் தான் நீங்கள் மட்டும் தான் பயிரிடணும், எல்லா விஷயமும் பயிரிட போடுவாங்க, எல்லாமே இந்த கோடை விவசாயம் பண்ணுறாங்கண்ணே? எல்லாமே. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நம்ம தை மாதத்தில் எல்லாருமே கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அறுவடை பண்ணுவாங்க. தை மாதம் எடுத்து ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதத்தில் நம்ம செஞ்ச எல்லா பயிருமே அறுவடை பண்ணிட்டு என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு எல்லாமே கொள்முதல். அதுக்கப்புறம் யாருமே பெரும்பாலும் பயிரிட மாட்டாங்க, நிலத்தை வந்து ஃப்ரீயாக தான் விட்டுட்டு இருப்பாங்க இந்த 2 மாதம். அப்படி நம்ம ஃப்ரீயாக விடுறப்ப அந்த நிலத்தில் ஆல்ரெடி நம்ம பண்ண பயிரோட இலை சருகுகள், குப்பைகள், அந்த குச்சிகள் எல்லாமே என்ன பண்ண நிலத்திலே அப்படியே கிடக்கும். இது வந்து பல வகையான நோய்களையும் பூச்சிகளையும் என்ன பண்ணுறது, மண்ணிலே வந்து தன்னகத்தையே கொண்டு இருக்கும். இந்த மாதிரி கோடை உழறப்ப முதல்ல என்ன ஆகும், நீங்கள் போன டைம் அந்த செஞ்ச வயல் இருக்க அந்த பயிரில் இருக்க எல்லா பூச்சும் சரி, நோய் தகு சரி, கண்டிப்பாக எந்த பிரதான இடத்துக்கு பார்த்தா மண்ணுக்கு கீழே கண்டிப்பாக ஒரு இந்த ஸ்டேஜ் ஆக்டிங் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அது மண்ணு கீழே படுத்துட்டு இருக்கும். அதுக்கான தேவையான டெம்பரேச்சரும் அதுக்கு தேவையான கிளைமேட் கண்டிஷன் வரப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், திருப்பி உயிர் பெற்று அந்த அடுத்த பயிர் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கோடை உழவு பண்ணுறப்ப நீங்கள் வந்து உங்களோட மண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு கலப்பையோ இல்லை ரொட்டவேட்டரோ இல்லை வந்து பிளேடு கலப்பையோ போட்டு நீங்கள் ஹேரோ போட்டு நீங்கள் ஏர் ஓட்டுறப்ப மண் வந்து 2ஆக பிரேக் ஆகுது. அதாவது அடிமண் மேல் மண்ணாவது, மேல் மண் அடிமண்ணாவது. உள்ளே இருக்க அனைத்து பொருட்களுமே, அதாவது அந்த மண்ணில் இருக்க லார்வா, எக்கு, அடல் டியூப், பியூப்பா எதுவும் ஒன்றா இருக்கலாம், எல்லாமே என்ன ஆகும், மேல் மண்ணுக்கு வந்து எல்லாமே என்ன ஆகுது, சூரிய ஒளிக்கு, அதாவது டைரெக்டாக அடிக்கக்கூடிய சூரிய ஒளிக்கு மேலே பட்டு அப்போவே என்ன போகுது, இறந்து போயிடுது. கிட்டத்தட்ட நிலத்தில் இருக்க எல்லாமே நீங்கள் ஏர் ஓட்டுறப்ப இருக்கிற எல்லா பூச்சுமே, எல்லா அடல்ட்டுமே என்ன ஆகுது, சாக ஆரம்பிக்குது. இதனால் அடுத்த பயிர் உங்களுக்கு வைக்கிறப்ப எந்த ஒரு நோய் தாக்குதலும் பூச்சாக்களும் உங்களுக்கு கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். இது ஒரு கோடை உழவு ஒரு மிக மிக பிரதானமான ஒரு நன்மையாக கருதப்படுகிறதுங்க. அடுத்ததாக இந்த கோடை உழவோட பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்ணோட மொத்த வடிவத்தையும் மாற்றிடும், ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாகவே மாற்றிடும்.
ஸோ இந்த கோடை உழவு பண்ணுறதால மண் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ஏர் ஓட்டுறப்ப அந்த மண் வந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டால் நீங்கள் போன டைமில் மண்ணை வந்து எந்த மாதிரியான ஒரு வகையிலேருந்து விட்டுருப்பீங்க தெரியாது. அது வந்து ஹார்டாக இருந்துக்கலாம், இல்லை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துக்கலாம். பட் நீங்கள் கோடை உழவு பண்ணுறப்ப அந்த மண் வந்து மண்ணோட மொத்த ஸ்ட்ரக்சரையும் மாற ஆரம்பிச்சிடும், ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே போன டைமில் அந்த களைகள் விட்டுருப்பீங்க, சில களைகள் விட்டுருப்பீங்க, புற்களை விட்டுருப்பீங்க, கோரைகளை விட்டுருப்பீங்க. அது எல்லாம் இந்த சம்மர் ப்ளவிங் பண்ணுறப்ப அந்த கோரைகளோட விதைகள் எல்லாமே சன்னோட அந்த மேல் புறத்துக்கு வந்து எல்லாமே வரப்போ என்ன ஆகும், சன் மேலே பட்டு இந்த மண்ணுக்கு எல்லா விதையும் என்ன ஆரம்பிச்சு இறக்க ஆரம்பிச்சிடும். இதனால் அடுத்து நீங்கள் பயிர் வைக்கிறப்ப உங்களுக்கு விதையோட வளர்ச்சியும் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எல்லாமே கோடை உள்ள அடுத்த பயன்களாக கருதப்படுகிறது. நம்ம போன ஒரு செடி ஒன்று போட்டிருக்கோம், ஒரு மல்லாட்ட கடலை செடியோ இல்லை வந்து ஒரு நெல் செடியோ போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு வந்து கண்டிப்பாக மருந்துகளை பயன்படுத்துகிறோம், அதாவது ரசாயன மருந்துகளை பயன்படுத்துவோம், உரங்களை பயன்படுத்தியிருப்போம். அது எல்லாமே செடி வந்து உட்கொண்டுருமா கேட்டால் 100% கண்டிப்பாக உட்கொண்டிருக்க முடியாது. ஒரு செடியில் ஒரு 50% போனாலும் மீதி எல்லாமே மண்ணில் தான் தங்கக்கூடியது, இந்த பூமியில் தான் தங்கக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த ஹசார்டஸ் கெமிக்கல், அந்த ரசாயன பொருட்கள் எல்லாமே பூமியில் இருக்கப்ப நீங்கள் இந்த கோடை உழவு பண்ணுறப்ப, ஏர் ஓட்டுறப்ப, மேல்மண் அடிமண்ணாக போடுறப்ப, மேலே வரப்ப அனைத்து வகையான அந்த ரசாயன கெமிக்கலும் மேலே இருந்து சன்னுக்கு நேராக எக்ஸ்போசர் அப்போ எல்லா வகையான அந்த ஹசார்டஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது 100% வந்து 50% மாறும். நீங்கள் ஏர் ஓட்டுறப்ப அந்த 50% இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் அடுத்த பயிர் பண்ணுறப்ப அந்த பயிருக்கு எந்த வகை பிரச்சனையும் வராது. நீங்கள் சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஒரு சொர்க்கம் போட்டிருக்கீங்க, மக்காச்சோளம் போட்டிருக்கீங்க, அதோட விஷம் வந்து அர்சினிக் எஃபெக்ட்ஸ், அந்த சொர்க்கம் எஃபெக்ட் சொல்லுவாங்க, அந்த செடியினோட விஷம் வந்து கண்டிப்பாக மண்ணில் இருக்கும். இது வந்து அடுத்த வைக்கிற பயிருக்கு வந்து கண்டிப்பாக பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப, இந்த கோடை உழவு பண்ணுறப்ப அடுத்த வகையான பயிருக்கு எந்த வகையான பாதிப்பு இல்லாமல் நல்ல பயிரை வளரக்கூடியது எல்லாமே ஒரு கோடை உழவு பண்ணுறத கருதப்படும். அடுத்தபடியாக மண்ணில் இருக்க நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மண் வந்து எந்த அளவுக்கு வளங்கிறது அந்த மண்ணோட நுண்ணூட்டச்சத்துக்கள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கவுண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஒரு சதுர சென்டிமீட்டர் மண் எடுத்து நீங்கள் பார்க்குறப்ப அதில் எவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசமோ அதுதான் உங்கள் வயலோட அந்த இருக்கிற மொத்த ஸ்ட்ரென்த், அதை வச்சு தான் பயிர் வந்து அப்படியே விளையக்கூடியது. அப்படி பார்க்குறப்ப இந்த கோடை உழவு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து மேல்மண் கீழ்மண் மாறுறப்ப மைக்ரோபியல் கவுண்ட் ரொம்ப அதிகமாகும். அதனால் அடுத்த வர பயிருக்கு வந்து கண்டிப்பாக சத்து அதிகமாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாக்டீரியா, மைக்ரோப்ஸ், ஃபங்கை, நீங்கள் போன டைம் கடலை பயிர் பண்ணுறப்ப அந்த கடையில் இருக்க நோய் எல்லாமே கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே தான் இருக்குமே. அதையும் என்ன பண்ணுது, இந்த கோடை உழவு பண்ணுறப்ப எல்லாத்தையும் நம்ம வந்து சாகடிக்கிறதால அடுத்த வயிறு பயிர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல இதுவாக வளரக்கூடியது. ஸோ இப்படிப்பட்ட கோடை உழுவை மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க கேட்டால், எதுக்காக நான் உழணும், அந்த டைம் ஃப்ரீயாக விட்டுறேன்னு சொல்லிட்டு மண்ணை வந்து அப்படியே விட்டுறாங்க. ஸோ அப்படி விடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற சின்ன மழையும் பெருசாக மாற்றுங்க. சிறுதுளி பெருவெள்ளம் போல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சின்ன மழையை வச்சு பயிர் பண்ணி மேலே லாபம். எந்த மாதிரி பயிர்கள் எந்த பட்டம் இல்லை விடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை பட்டத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக மானாவாரி பயிரான எள் போடலாம், ஆமணக்கு போடலாம், குதிரைவாளி போடலாம், திணை போடலாம், மைனர் மில்லட்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே தண்ணியை வந்து ரொம்ப கம்மியாக தேவைக்கூடிய பயிர்கள். இதெல்லாம் போட்டால் நீங்கள் சீக்கிரமாக லாபம் பார்க்கலாம். உங்கள் வீட்டு தேவைக்கும் சரி, வெளியே வைக்கும் சரி, எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருப்போம் அந்த அண்ணங்கிட்ட கேட்போம், எதுக்காக அந்த சம்மர் ப்ளவ் பண்ணுறாங்க, என்ன யூஸ் சொல்லி கேட்போம். உங்கள் பேர்ண்ணே? என் பேர் வந்து கலையரசன். ஓகேண்ணா. என்ன ஊர்ண்ணே? முப்புளி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்கேன். டிப்ளமோ ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க. எப்போ முடிச்சிங்க? போன வருஷம். ஓகேண்ணா. சரி, வேலைக்கு எதுவும் போக விவசாயத்தை ஒரு பிரதான துணை எடுத்துக்கிறேன். காரணம் நான் வேலைக்கு போனேன், 3 மாதம் போனேன். சரிண்ணே. ஒன்றும் சம்பளம் கட்டுப்படி ஆகலை. ஓகே. அதனால் திரும்பி வந்து விவசாயத்தை பார்க்குறேன். ஓகேண்ணா. எத்தனை ஏக்கர் லேண்ட் வச்சுருக்கீங்க? நான் வந்து 3 ஏக்கர் வச்சுருக்கேன். 3 ஏக்கர் வச்சுருக்கீங்க. என்னென்ன பயிரெலாம் பயிரிட்டுருக்கீங்க? எல்லா பயிருமே பயிரிடுவோம். எல்லா பயிரும் பயிரிட்டுருக்கீங்களா? சரிண்ணா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிரதான பயிர், எனக்கு இந்த பயிர் வச்சா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்க்குற பயிர்? நெல் தான். சரிங்க. இப்போ இந்த டிராக்டர் யாரும் உங்களோடதுங்களா? சரி, இப்போ என்ன வேலை செஞ்சுட்ருக்கீங்க? இப்போ என்ன வேலை பண்ணுறீங்க? உழவு ஓட்டுறோம். இது என்ன உழவு சொல்ல மக்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுங்களா? கோடை உழவு. இந்த கோடை உழவு எதுக்காக பண்ணுறோம், என்ன காரணம்? இது வந்து இந்த மழை வந்து ஒரு மாதத்துக்கு பின்னாடி பெய்யும். இப்போ வந்து முன்னாடி பெய்யதால உழவு முன்னாடியே ஓட்டி வைக்கிறோம். இன்னும் விதைக்க 1 மாதம் இருக்குது. 1 மாதம் இருக்குது. இப்போவே மண்ணை வந்து சாஃப்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேண்ணா. இப்போ கோடை உழவு வந்து உடனே 3 ஏக்கர் இருக்குது. நம்ம வந்து எப்படி முதல்ல கோடை உழவு ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால், இப்போ நேற்று மழை பெஞ்சிருக்கு, இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுமா, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். அது வந்து ஈரத்தை பொறுத்து. சரி. ஒரு வெய்ய அதிகமாக காய்ஞ்சதுன்னா 2 நாளில் ஓட்டலாம். இல்லை வெய்ய காயாமல் இருந்ததுன்னா 3-4 நாள் ஆகும். 3-4 நாள் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் 3 ஏக்கர் எப்படி பிரிச்சுப்பீங்க, எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடிக்கும் சொல்லி எப்படி பிரிச்சுப்பீங்க? ஒரு பக்கத்தை ஆரம்பித்து வளப்பளப்பாக ஓட்டி 3 ஏக்கர் ஓட்டிடலாம். 3 ஏக்கர் ஓட்டிடலாம். எவ்வளோ மணி நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் ஆகும். ஓகே. ஒரு ஏக்கருக்கு 1 மணி நேரம் கணக்கு. சரி. இப்போ நீங்கள் போட்டு கலப்பையோட பேருன்னு? கல்வெட்டர். வேறு ஏதாவது கலப்பை இருக்குங்களா? சரி. சுழல் கலப்பை. சுழல் கலப்பை, ரொட்டேட்டர், டிஸ்க்கு. இப்போ நீங்கள் இதை தேர்ந்தெடுத்த காரணம் மல்லாட்ட போட போகிறீங்க அப்படிங்கிறது? ஆமாம். இது ஒவ்வொரு சொல்லுங்கள். இது வந்து பில்லு இல்லாமல் இருக்கு. சரி. பில்லு இருந்தால் ரொட்டேட்டர் போடலாம். ஓகே. இப்போ பில்லு இல்லாமல் இருந்தாலும் நம்ம மண்ணை தூளாகலாம். ஓகே. புரியுது. அப்போ ஒவ்வொரு கலப்பைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது.
பரவாயில்ல. இப்போ நீங்கள் கடலை போடுறோம் அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஒரு பழகி. ஆமாண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. சூப்பராக பேசுனாரு. என்ன செதுவு எடுக்கலையா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.